டேய் எப்படா இருக்க? ஏதோ டேய் இன்னுமாடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போறான்டா, 2 கப்பு தான்டா. இன்னமும் சிஎஸ்கேவையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னன்றா உருப்பட? டேய் நான் சொல்கிறேன் நிமிஷம் நல்லா கேளு. ஒருவேளை எனக்கு தோனி பிறந்த நாளுங்கிறனால டீச்சர் போட்டு தெரியுறியா? நான் பாரு அடுத்து ஃபுட்பாலுக்கு அடுத்து அப்கிரேட் ஆகிட்டேன், இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு. என்ன நீ டொமஸ்டிக்லேயே இருக்க, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. மென்டல் மாதிரி அவங்கள இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கள குஜில் மஸ்து பண்ணிட்டு இருக்கேன் நான், உனக்கு தெரியல. பண்ணே இது ஃபுட்பால் ஜெர்சினே, ஏனே இப்படி? ஃபுட்பாலா? தெரியல, ஒரு ஃபுட்பால் ஜெர்சி. அப்படியா? ஃபுட்பாலை பற்றி ஒரு அளவுமே தெரியாதா உனக்கு? தெரியாதா? மெஸ்ஸியும் நல்லா ஆடுறேன் அப்படி இப்படின்னாங்க. நான் ஏதோ போட்ட நேரம் அவங்க பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு அவங்க தூத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது யூஸ் தானடா. டக்குன்னு ஓடி போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடா. இப்போ ஏன்டா அழுதுகிட்டு இருக்கு? அவங்களுக்கு இது ஆகி போச்சா? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, குஜிலி மஸ்து பிரித்து எடுத்துருவாங்க. கொஞ்சம் யார் தெரிஞ்சா? டேய் அவங்களுக்கு தெரிஞ்சா என்னடா? தெரிஞ்சா என்ன அவங்க என்ன நொட்டிடுவாங்களா? இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏதோ ஐபிஎல் அடிச்சுக்கிட்டான் 4 பேர் சேர்ந்து போய் அடிப்போம். அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன? தெரிஞ்சா என்ன? ஆமாம் தெரிஞ்சா என்ன? ஆமாம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சேன். என்ன அவ்வளோ வெளியே போயிட்டு போயிருக்க? சரி விடுங்க. நான் ஐபிஎல்லாம் நேரம் சப்புன்னு உங்களை அரைஞ்சிருப்பேன். ஃபுட்பாலும் உங்களுக்கு என் அளவுக்கு நாலேஜ் இருக்குமான்னு தெரியல. உங்களை போட்டு அடிச்சு எனக்கு தேவையில்லாது. நீங்கள் ஏதோ ரொனால்டோ ஃபேனு சொல்லி போட்டு திட்டுறாங்க. இது நமக்கு தேவையில்லாது. ஆமாம் அடுத்த வருஷம் இப்படி பேசிட்டு ஃபுட்பால் தெரியாத உனக்கு 4 வருஷம் கழிச்சா நடக்கும். அடுத்த வேர்ல்டு கப்னு சொல்றதுக்குள்ள அப்படி சொல்லிட்டேன். அடுத்த வேர்ல்டு கப் சொல்லிட்டியா? சொல்லிட்டாரா? டேய் இவங்க தோனி வந்து 45 வருஷம் விளையாடலையா? ரோட விட மாட்டாரா? பொத்திடுறா. ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? எப்படின்னா இருடா, அந்த டக்குன்னு எனக்கு மைண்டில் வரல. அதே விஷயம். தோனி வந்து ஃபுட்பாலில் வர்றாரா, இந்தியா உள்ளே இறங்குது. தோனி வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. கேப்டன் கூல். ஏய் என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. கூல் ப்ளஸ் ஃபுட்பால் ஒன்றும் இல்லை. நம்ம அடிக்கிறோம் கப்பு. அவர் ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் கப்பு வாங்கி கொடுத்துட்டு அடிக்க முடியாதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவங்க யார் ஃபேனு தெரியுமில்ல? ரொனால்டோ ஃபேனு. நானே கூகுளில் 10 ஆண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வெளியே போயிட்டாங்க. நல்ல வேலை ஐபிஎல் மாதிரி இருந்தால் அடி கொன்று போயிடும். குஜிலி மஸ்து பண்ணி கொன்று போயிடுவாங்க. தொலைஞ்சு போகிறாங்க. இப்போ 3 கோல் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பொழந்துருவாங்க. ஜிம்பாவே. நீ ஜிம்பாவே யாரு? ஒம்பாவே யாரா? எனக்கு அதனால என்ன ஜிம்பாவே வச்சு பேசிட்டு இருக்கான். என்னடா நம்ம யாரா? ஏமாப்பு ஏமாப்பு ஏமாப்பா ஏமாப்பி இருக்கான்ல. எனக்கு தெரியும். எனக்கு நெய்மர்னு தெரியுது, பிரேசில்னு தெரியுது, சிஎஸ்கே ஜெர்சிங்க இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆகுது. அது எல்லோ பார்த்தோன்னா டக்குனு அவங்க சிஎஸ்கே ஞாபகப்படுத்தி விட்டேன். என்னடா சொல்ற அவங்கள்ட்ட? ஏன்டா அவங்கள்ட்ட சொல்ற நீ? நீ இப்படி பேசணும் அவங்களே நீ வாடா இப்போ. நீ ஏன்டா சொல்லி மாட்டி விட்டுருக்க அவங்கள்ட்ட? ஏன்னா தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்துருக்கேன். கண்டென்ட்டே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேடா.